परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर यहाँ पर हमें लेके आया। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே கூட்டி வந்திருக்கிறார். परमेश्वर की दया और अनुग्रह अभी भी हमारे ऊपर है। ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இதுவரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. जब कभी भी हम परमेश्वर के गुण के बारे में हम अध्ययन करेंगे, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய குணாதிசயத்தை தியானிக்கிறோமோ, इसका मतलब ये नहीं है सिर्फ रविवार के सुबह, அதனுடைய அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை காலை மாத்திரம் அல்ல. जब हम रोज परमेश्वर के बारे में अधिक जानने के लिए कोशिश करेंगे, நாம் எப்பொழுதும் தினந்தோறும் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமோ, हमारा भीतरीय ताकत में बढ़ोतरी को हम देख सकते हैं। நாம் உள்ளான பலத்திலே ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. चारों तरफ की बातों में शायद परिवर्तन देखने के लिए शायद नहीं मिलता होगा। நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களிலே ஒருவேளை மாற்றத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம். हमें निराशापन में डालने के बातें बढ़ते जाता होगा। நம்மை சோர்வுக்குள்ளாக உட்படுத்துகிற காரியங்கள் தொடர்ந்து அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கலாம். लेकिन जितना परमेश्वर को जानेंगे, ஆனால் எவ்வளவாக நாம் ஆண்டவரை அறிகிறோமோ, हमारे भीतर ये हिम्मत और ताकत बढ़ते जाएगा। நம்முடைய உள்ளான தைரியமும் பலனும் வளர்ந்து கொண்டே இருக்கும். आज एक और बार परमेश्वर अपने आप को प्रकट करने के लिए चाहता है। இன்றைக்கு மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். और उत्पत्ति किताब उसका 50वां अध्याय, ஆதியாகமம் அதனுடைய 50வது அதிகாரம். उत्पत्ति उसका 50वां अध्याय, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். यहाँ उसका 20वां वचन को हम लोग देखेंगे। இங்க 20வது வசனத்தை நாம் பார்க்கலாம். उत्पत्ति 50 उसका 20। ஆதியாகமம் 50:20. यद्यपि तुम लोगों ने मेरे लिए बुराई का विचार किया था, परंतु परमेश्वर ने उसी बात में भलाई का विचार किया, जिससे वह ऐसा करे जैसा आज के दिन प्रकट है कि बहुत से लोगों के प्राण बचे हैं। நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். यहाँ बुराई को बदलने वाला परमेश्वर को हम यहाँ पर देखते हैं। இங்கே தீமையை மாற்றுகிற தேவனை நாம் பார்க்க முடிகிறது. यहाँ उस शब्द को अगर आप देखिएगा, यहाँ लिखा है, तमिल में ऐसा लिखा है, और देवनो, इसका मतलब लेकिन परमेश्वर। இங்கே தமிழ்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே தேவனே என்று சொல்லி. यहाँ हमारे चारों तरफ के बातों में जब बुराइयां बढ़ते जाता है, இங்கே நம்மை சுற்றிலும் நமக்கு விரோதமான காரியங்கள் வளர்ந்து கொண்டே போகும் பொழுது, हम आगे बढ़ने में कभी कभी हमारे अंदर में डर लगता है। நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு சில நேரங்களில் நமக்குள்ளாக ஒரு பயம் வரும். जो बुराई के कारण हमारे अंदर का ताकत को हम लोग खो जाते हैं। தீமையின் நிமித்தம் நமக்குள்ளாக இருக்கிற பலனை நாம் இழந்து விடுகிறோம். हमारे अंदर डर आने के चलते आगे बढ़ने में बहुत दिक्कत होता है। நமக்குள்ளாக பயம் காணப்படுகிறதுனாலே நாம் தொடர்ந்து முன்னேற முடியாதபடிக்கு நாம் மிகவும் கடினப்படுகிறோம். सुबह के वक्त में परमेश्वर हम सबों से कहने के लिए चाहता है, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்திலும் சொல்ல விரும்புகிறார், आपके जीवन का बुराइयों को मैं बदल डालूंगा। உங்களுடைய வாழ்க்கையின் தீமைகளை நான் மாற்றி போடுவேன். जो जो बातें शायद इस सुबह के वक्त में आपको डराने जैसे बातें हो सकता है, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் பயமுறுத்துகிற காரியங்களா இருக்கிறதோ, बच्चे और बड़े, आप इस सुबह के वक्त में परमेश्वर को उपस्थित में यहाँ पर जरूर बैठे हैं। சிறு பிள்ளைகளே பெரியோர்களே என்ற காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம், உண்மைதான். लेकिन कुछ ऐसे बातें जो बुराई जैसा जो बढ़ते जाता है, आपके सामने बहुत बड़ा पहाड़ जैसा वो खड़ा हुआ होगा. ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக தீமைகளாக அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு முன்பாக மலை போன்று தோன்றலாம். लेकिन परमेश्वर कहता है वो सारे बुराइयों को मैं बदल डालूंगा. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த எல்லா தீமைகளையும் நான் மாற்றி போடுவேன். यहाँ एक और जगह को मैं आपको दिखाने के लिए कोशिश करूंगा. இங்க இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சி செய்கிறேன். मेरे साथ आप खोलिएगा उत्पत्ति किताब उसका 31वां अध्याय. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். यहाँ उसका 7वां वचन को भी हम थोड़ा सा देखेंगे. இங்கே 7வது வசனத்தையும் நாம் கொஞ்சம் பார்க்கலாம். यहाँ उत्पत्ति किताब उसका 31वां अध्याय 7वां वचन. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். फिर भी तुम्हारे पिता ने मुझसे छल करके मेरी मजदूरी को 10 बार बदल दिया, परंतु परमेश्वर ने उसको मेरी हानि करने नहीं दिया. உங்கள் தகப்பனோ
என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. यहाँ याकूब और लाबान के बारे में यहाँ पर हम देखते हैं. இங்கே யாக்கோபு லாபானை குறித்து பார்க்கிறோம். ये जो इस वचन के आधार पर हम देख सकते हैं, लाबान और इनके विरोध में बुराई करने के लिए और ऐसा हानि पहुंचाने के लिए कोशिश करता है. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்கிறதற்கு முயற்சி செய்கிறான். लेकिन वो सारे जो बुराइयों को परमेश्वर हटाते हुए इस अध्याय में हम लोग देख सकते हैं. ஆனால் இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த எல்லா தீமைகளையும் நீக்கி போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. एक वचन मुझे बहुत अच्छा लगा, 12वां वचन में हम देख सकते हैं. ஒரு வசனம் மிகவும் எனக்கு அருமையா இருந்தது. 12வது வசனத்தை பார்க்கலாம். इसको पढ़ेंगे. அதை வாசிக்கலாம். उसने कहा, आंखें उठाकर उन सब बकरों को जो बकरियों पर चढ़ा रहे हैं देख कि वे धारी वाले, चित्ती वाले और धब्बे वाले हैं, क्योंकि जो कुछ लाबान तुझसे करता है वह मैंने देखा है. आखिरी वचन, आखिरी लाइन. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். यहाँ आखिरी लाइन में लिखा है, वो जो लाबान तुझसे जो करता है मैंने देखा. இங்க கடைசியில இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, லாபான் உனக்கு என்னெல்லாம் செய்கிறானோ அவைகளை நான் பார்க்கிறேன். इसका मतलब सुबह का वक्त में हमारा भीतर ये हिम्मत कैसा बढ़ सकता है बुराइयों के बीच में. இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளான பலன் நம்முடைய தீமைகளின் மத்தியிலே எப்படி வளர முடியும்? यहाँ प्रभु प्रकट करता है, वो जो भी बुराइयां हैं वो सारे बातों को मैं देखा हूं. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அந்த தீமைகள் எந்த தீமைகளாய் இருக்கிறதோ அவைகளை நான் பார்க்கிறேன். हमारे जीवन में जो भी बुराई करते हैं, நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ और जो भी हानि पहुंचा देते हैं, யார் நமக்கு தீமைகளை கொண்டு வருகிறார்களோ और इन सारे बातों के ऊपर परमेश्वर का नजर है. இந்த எல்லா காரியங்களின் மேலும் ஆண்டவருடைய பார்வை உண்டு. कभी कभी हमारे मन में इस प्रकार का विचार आता है, சில நேரங்களிலே நம்முடைய இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, मेरे विरोध में ऐसे कुछ बातें हैं, எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சில காரியங்கள் உண்டு. शैतान लेके आता है பிசாசு கொண்டு வருகிறான், और शैतान के द्वारा कुछ लोग खड़े होते हैं. சத்ருவின் மூலமாக சில ஜனங்கள் எழும்பி मेरे வருகிறார்கள். माँ बाप के विरोध में हो सकता है, என்னுடைய பெற்றோருக்கு விரோதமாக இருக்கலாம், मेरे सेवकाई के विरोध में हो सकता है, என்னுடைய ஊழியத்திற்கு விரோதமாக இருக்கலாம். लेकिन यहाँ प्रभु कहता है मैं देखता हूँ. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன். लाबान जो भी बुराई करने के लिए कोशिश करता है मैं देखता हूँ. லாபான் என்ன தீமையை செய்ய முயற்சி செய்கிறானோ அதை நான் பார்க்கிறேன். यहाँ 24वां वचन में और एक बात को हम देखते हैं. இங்கே 24வது வசனத்துல இன்னொரு காரியத்தையும் பார்க்க न முடிகிறது. केवल परमेश्वर देखता है, ஆண்டவர் அதை பார்க்கிறவராய் மாத்திரம் और இல்லாமல் जो बुराई करने वालों के साथ बर्ताव भी करता है. அந்த தீமை செய்கிறவர்களோடு கர்த்தர் இடைபடுகிறவராக இருக்கிறார். आज हमारे लिए एक परमेश्वर है. இன்றைக்கு நமக்காக ஒரு தேவன் உண்டு. शत्रु या शैतान हमारे विरोध में जितना भी बुराई या बुराई करने वालों को खड़ा करें, சத்ருவானவன் நமக்கு விரோதமாக நமக்கு தீமை செய்கிறவர்கள் எவ்வளவு பேரை எழுப்பினாலும் अब சரி, निराश होने का कोई जरूरत नहीं है. நாம் சோர்ந்து போவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. अपना दौड़ में हम बैठ जाने का कोई जरूरत नहीं நம்முடைய है. ஓட்டத்திலே அமர்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. मेरे लिए एक परमेश्वर है, எனக்காக ஒரு தேவன் உண்டு. वो बुराइयों को देखता है அவர் தீமைகளை பார்க்கிற और தேவன், बुराई करने वालों के साथ बर्ताव करता है. தீமை செய்கிறவர்களோடு கூட இடைபடுகிற தேவன். वैसा ही यहाँ भी हम यूसुफ के जीवन में भी हम देखते हैं. அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது, जैसा हम लोग पढ़े 50वां अध्याय में, எப்படியாக நாம் 50வது அதிகாரத்திலே வாசித்தோமோ, यूसुफ के विरोध में भी बहुत प्रकार के बुराइयां किया गया. யோசேப்புக்கு விரோதமாகவும் अनेक வித தீமையான காரியங்கள் செய்யப்பட்டன. लेकिन ये यूसुफ कभी भी परमेश्वर के विरोध में एक भी काम नहीं किया. ஆனால் யோசேப்பு ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கிரியையும் செய்யவில்லை. मुझे एक बात बहुत अच्छा लगता है यूसुफ के जीवन में, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் எனக்கு மிகவும் அருமையாக वो ये இருக்கும். बुराइयों से बच निकलने के लिए वो अपने से एक भी काम नहीं किया. அவன் அந்த தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தானாக ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. उनको विरोध में गलत आरोप அவனுக்கு விரோதமாக தவறான குற்றச்சாட்டு, और उनका जो हर बातों को जो है और बिना कारण को विरोध किए, அந்த எந்த காரணமும் இல்லாமல் அவனுடைய எல்லா காரியங்களையும் விரோதித்தார்கள். जो भी भलाई किए उसको कोई स्मरण नहीं किया, அந்த நன்மை செய்தவர்கள் ஒருவரும் அதை நினைவு கூறவில்லை. और इनके अंदर में एक विशेष खूबियां था.
அவனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த கிருபை இருந்தது. और उनके अंदर में परमेश्वर का आत्मा प्रगटीकरण को देता था. ஆண்டவருடைய ஆவியானவர் அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார். और ऐसा जो विशेष अनुग्रह पाए जाने के बावजूद भी அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையை பெற்றிருந்த பின்பும் கூட वातावरण में कोई परिवर्तन नहीं हुआ. அவருடைய சூழ்நிலையில ஒரு மாற்றமும் लेकिन ये सारे बातें मिलके कभी भी उतावली में आके वो कुछ काम करने के लिए इनको विवश नहीं किया. ஆனால் இந்த எல்லா காரியங்களும் இருந்த பின்பும் கூட அவர் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் தாமாக செய்யவில்லை. वो परमेश्वर के लिए इंतजार किया. ஆண்டவருக்காக அவர் காத்திருந்தார். इसलिए हिम्मत के साथ यहाँ कहता है, எனவே தான் தைரியத்தோடு இங்க சொல்லுகிறார். यहाँ वो कहता है प्रभु सारे बातों को बदल डाला. இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றி आप போட்டார். लोग जरूर बुराई किए, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். मेरे विरोध में बुराई को सोचे, எனக்கு விரோதமாக தீமை लेकिन मेरे நினைத்தீர்கள். लिए एक परमेश्वर है ஆனால் எனக்காக ஒரு தேவன் உண்டு. और वो बुराई को न केवल देखता है, அவர் தீமையை பார்க்கிறவர் न மாத்திரமல்ல, केवल बुराई करने वालों को देखता है, அவர் தீமை செய்கிறவர்களை பார்க்கிறவர் और उन மாத்திரமல்ல, लोगों के साथ बर्ताव करता है. அவர்களோடு கூட இடைபடுகிற தேவன். यहाँ मैं दो बात को और मैं यूसुफ के जीवन में देखता हूँ. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில இன்னும் இரண்டு காரியங்களை நான் பார்க்கிறேன். उनका जीवन का हर एक बुराइयों को परमेश्वर किस प्रकार भलाई में बदल डाला. அவருடைய வாழ்க்கையின் எல்லா தீமைகளையும் ஆண்டவர் எப்படியாக நன்மையாக மாற்றினார். एक ஒன்று, वो अपना बुलाहट में स्थिर था. அவர் தன்னுடைய அழைப்பிலே உறுதியாயிருந்தார். कहीं भी वो इधर उधर नहीं गया. அவர் எங்கேயும் இங்கும் அங்குமாக அலையவில்லை. बुराइयां आया, அங்க தீமைகள் வந்தது अपना அநேகமாய். भाई लोगों के द्वारा आया और अन्य लोगों के द्वारा आया, अन्य देश में आया, सब कुछ आया. சகோதரர் மூலமாக வந்தது, மற்றவர்கள் மூலமாக வந்தது, வேற தேசங்கள் எல்லா இடத்திலும் வந்தது. लेकिन वो अपना बुलाहट में स्थिर था. ஆனால் அவர் தன்னுடைய அழைப்பிலே நிலையாய் உறுதியாயிருந்தார். चाहे अपना घर में रहे அது வீட்டில் இருந்தாலும் சரி, या अन्य देश में भी रहे, அல்லது மற்ற வேற தேசத்தில் இருந்தாலும் சரி, अपना बुलाहट में स्थिर रहा और बुलाहट के अनुसार जीवन बिताया. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அழைப்பிலே நிலையாயிருந்தார், அதன்படி ஜீவனம் செய்தார். दूसरा, இரண்டாவது, परमेश्वर के ऊपर अपना प्यार में कभी कमी नहीं दिया. ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அன்பிலே ஒருபோதும் அவர் குறையவில்லை. इसलिए वो कहता है मैं परमेश्वर के विरोध में कैसा काम करूंगा. எனவேதான் அவர் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்ய முடியும். दूसरा देश में है, நான் வேறொரு தேசத்தில் இருக்கிறேன், और अन्य जाति लोगों के बीच में है, நான் மற்ற புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறேன். लेकिन कुछ भी हो, எதுவா இருந்தாலும் சரி, परमेश्वर को ऊपर मेरा प्रेम है, उसमें कोई बदलावट ले आना नहीं चाहता. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பிலே ஒரு மாற்றத்தையும் நான் வரவிட ये மாட்டேன். दो बातें उनके जीवन में रहने के चलते, இந்த ரெண்டு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனாலே, जैसा हम रोमियो की पत्री उसका और 8वें अध्याय में पढ़ते हैं, எப்படியாக ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமோ, उसको हम लोग पढ़ेंगे. रोमियो की पत्री उसका 8वें अध्याय, ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம், और वहां पर जो लिखा है 28वां वचन को हम लोग देखेंगे. அதனுடைய 28வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். रोमियो 8वां अध्याय उसका 28वां वचन. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். हम जानते हैं कि जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं, जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं, उनके लिए सब बातें मिलकर उनके लिए सब बातें मिलकर भलाई ही को उत्पन्न करती है, भलाई को उत्पन्न करती है, अर्थात उन्हीं उन्हीं के लिए जो उसका इच्छा के जो उसकी इच्छा के अनुसार बुलाए हुए हैं. बुलाए हुए हैं. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். यहाँ परमेश्वर का वचन स्पष्ट हमें बतलाता है. இங்கே ஆண்டவருடைய வசனம் தெளிவாக நம்மிடத்திலே சொல்லுகிறது, जब हम अपने बुलाहट में स्थिर रहेंगे, எப்பொழுது நாம் நம்முடைய அழைப்பிலே உறுதியாய் இருக்கிறோமோ, पवित्रता के लिए परमेश्वर हमें बुलाया, பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், जीवन के मार्ग में परमेश्वर हमें बुलाया, ஜீவனுள்ள வழியிலே நடப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், परमेश्वर का दर्शन के लिए हमें बुलाया, ஆண்டவருடைய தரிசனத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார், खराई जीवन के लिए परमेश्वर हमें बुलाया. நம்ம சுத்தமுள்ள ஜீவனம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். जब इसमें हम स्थिर रहेंगे, எப்பொழுது நாம் இவைகளிலே நிலைத்திருப்போமோ, साथ ही साथ அதோடு கூட परमेश्वर से हम प्यार करते रहेंगे, ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து அன்பு கூர்ந்து கொண்டே இருப்போம். परमेश्वर के पास जाकर हम ज्यादा प्यार करते रहेंगे. ஆண்டவரிடத்திலே போய் அவரை நாம் அதிகமாக அன்பு கூர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார். यहाँ जैसा लिखा है सब आते हैं,
இங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லா காரியங்களும் सब बातें, எல்லா காரியங்களும் इसका मतलब बुराई को भी परमेश्वर बदल डालेगा। அதனுடைய அர்த்தம் தீமையும் ஆண்டவர் மாற்றி போடுவார்। जब इस विचार को इजरायली लोग भूल गए, எப்பொழுது இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்களோ वे लोग परमेश्वर के विरोध में काम करने लगे। அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள்। परमेश्वर के ऊपर अपना प्रेम में वे लोग कम होने लगे। அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பிலே குறைய தொடங்கினார்கள்। परमेश्वर जिस बुलाहट के लिए बुलाया उसमें से वापस जाने लगे। எந்த அழைப்பிற்காக ஆண்டவர் அவர்களை அழைத்தாரோ அதிலிருந்து பின்னாக போக ஆரம்பித்தார்கள்। लेकिन परमेश्वर हमें याद दिलाने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார்। हमारे जीवन का हर बातों में जो भी भला जो बुराइयां है उसको बदलने के लिए परमेश्वर चाहता है। நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் தீமைகளாக இருக்கிறதோ ஆண்டவர் அவைகளை மாற்ற விரும்புகிறார்। बच्चे बड़े सुबह के वक्त में आपके जीवन में ऐसे कुछ बातें हो सकता है। சிறு பிள்ளைகளே பெரியோரே உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில் அப்படி ஏதாவது சில காரியங்கள் இருக்கலாம்। बुराई जैसे बातों को आप देखते होंगे தீமையாக இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்து अपने கொண்டிருக்கலாம்। घर में, अपना परिवार में आप इस प्रकार की बातों को देखते होंगे। உங்களுடைய வீட்டிலே அல்லது குடும்பத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கலாம்। परमेश्वर के सन्मुख में हम एक काम को करना है, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய परमेश्वर का வேண்டும்। बुलाहट और प्रेम में हम स्थिर रहेंगे। ஆண்டவருடைய அழைப்பு அவர் மேலே வைத்திருக்கிற அன்பிலே நாம் वचन நிலையாக के இருக்க வேண்டும்। आधार पर मैं कर सकता हूं, வேதத்தின் வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல முடியும்। सब बातों को परमेश्वर जो भी बुराइयां है उसको बदल डालेगा। ஆண்டவர் எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்ற முடியும்। इस सुबह के वक्त में हम ऐसा परमेश्वर के पास आए हैं, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம்। इसलिए जो भी बुराई के बातें हमें डराता है, எனவே நம்மை பயமுறுத்துகிற எந்த தீமையான காரியமாக இருந்தாலும் சரி आज हम हिम्मत बांध के हम आगे जा सकते हैं, நாம் தைரியத்தோடு இன்றைக்கு தொடர்ந்து முன்னேற முடியும்। क्योंकि जो भी मुझे बुराई करते हैं उनके ऊपर परमेश्वर का नजर है। ஏனென்று சொன்னால் எனக்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்கள் மேலே என்னுடைய ஆண்டவருடைய பார்வை உண்டு। मैं नहीं, लेकिन परमेश्वर बर्ताव करेगा। நான் அல்ல, என்னுடைய ஆண்டவர் அவர்களோடு கூட जब இடைபடுவார்। परमेश्वर देखता है எப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரோ आपके विरोध में जो भी बुराइयां हैं, सारे बातों के ऊपर जो परमेश्वर का नजर है, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தீமைகள் எதுவா இருந்தாலும் சரி அவைகள் மேலே ஆண்டவருடைய பார்வை உண்டு। परमेश्वर उन सारे बातों से वो बर्ताव करेगा, அந்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இடைபடுவார்। वो सारे बातों से बर्ताव करेगा, எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இடைபடுவார்। सारे लोगों से बर्ताव करेगा। எல்லா ஜனங்களிடத்திலும் ஆண்டவர் இடைபடுவார்। कब? எப்பொழுது? जब हम बुलाहट और प्रेम में स्थिर रहेंगे। எப்பொழுது நாம் அழைப்பும் அன்பிலும் நாம் நிலைத்திருக்கிறோமோ एक और அப்பொழுதுதான் बार हमारे भीतरी बातों को थोड़ा सा जांचते हुए हम परमेश्वर के पास हम जाएंगे। மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய உள்ளான காரியங்களை நாம் நிதானித்தறிந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே हम इस போகலாம்। विचार के साथ परमेश्वर को आराधना करने जा रहे हैं। இதே எண்ணத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம்। जो भी मेरे चारों तरफ जो बुराई है प्रभु, எனக்கு என்னை சுற்றி இருக்கிற தீமையான காரியங்கள் எதுவா ये இருந்தாலும் சரி मेरे लिए ஆண்டவரே, अंत नहीं है। இது எனக்குரிய முடிவு அல்ல। मेरे जीवन में ये सारे बुराइयां अंत को नहीं ले आ सकता। இந்த என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தீமைகள் என்ன எந்த ஒரு முடிவையும் கொண்டு வர முடியாது। इन सारे बातों का जानकारी आपके पास है। இதை எல்லா குறித்த அறிவு உங்களுக்கு உண்டு। आप इस हर बातों में बर्ताव करने वाला है, நீர் இந்த எல்லா காரியங்களிலோடும் கூட இடைபடுகிற தேவன்। इसलिए उस विचार के साथ हम प्रभु के सन्मुख में खुशी और आनंद के साथ हम गीत के द्वारा हम परमेश्वर की निकटता में आएंगे। எனவே இதே எண்ணத்தோடு கூட நாம் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் பாடல் மூலமாக